நாமளாவது மனிதர்களோடு போராடினா அடுத்த தலைமுறை எந்திரத்தோடு தான் போராட போகுது. எந்திரத்தோடு ஆனால் எந்திரம் பெருசு இல்லைங்க. ஏன் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சவனே மனுஷன் தானே. கணித மேதை சகுந்தலா தேவியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா ஒரு முறை ஒரு சாதனை பண்ணி காட்டினாங்க. ஒரு 13 கம்ப்யூட்டரை வச்சு நடுவில் அந்த அம்மா உட்காந்து அந்த தேர்வாளர்கள் ஒரு பெரிய எண்ணை பெருக்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய இது உள்ளது, 5 இலக்கம் 6 இலக்கம் கொண்ட அந்த எண்ணை பெருக்கணும். இந்த 13 கம்ப்யூட்டர்த்தையும் கொடுத்துட்டு இந்த மாட்டையும் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் வாங்கி உள்ளே எடுத்துக்கிட்டு அது எண்ணி போடுறதுக்குள்ளே இந்த அம்மா போட்டு காமிச்சாங்க. என்ன தெரியுமா? கணினி சிறப்பானது தான், ஆனால் அந்த கணினியை கண்டுபிடித்த நம்முடைய மூளை அதை காட்டும் சிறப்பானது. அதனுடைய நியூரான்ஸ் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. இதை பயன்படுத்தணும். நான் ஒரு இதில் படித்தேன். ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் 2 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். அவர்களுடைய மூளையை பரிசோதித்து பார்த்தாங்களா இறந்த பிறகு. அதில் ஒரு சின்ன பகுதி தான் தேய்மானம் ஆயிருந்துச்சான். 2 பேருமே நோபல் பரிசு வாங்கினவங்க. ஆனால் என்ன, அதில் கொஞ்சம் தான் தேஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம மூளை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. நம்ம என்ன சிந்திக்கிறோம்? பெரும்பாலும் ஹோட்டலில் போய் புரோட்டா திம்பமா பொங்கல் சிம்பமா சிந்தனை பெரும்பாலும் இருக்குது.